ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மருத்துவ குறிப்பு பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். முடி உதிர்வை தடுக்கும் நெல்லிக்காய், புற்றுநோயை தடுக்கும் துளசி இலை, கொழுப்பை குறைக்கும் எலுமிச்சை, கண் பார்வை அதிகரிக்க கேரட், சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த கொய்யா, எலும்புகளை பலப்படுத்தும் ஒரு கப் பால், நோயே வராது 1 லிட்டர் தண்ணீர். இப்படி ஒரு நாளைக்கு ஃபாலோ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது மாம்பழம் அதிகம் சாப்பிட்டு அஜீரணமாக இருந்தால் பால் சாப்பிட வேண்டும். நெய் சாப்பிட்டு அஜீரணம் என்றால் எலுமிச்சை சாறு பருக வேண்டும். கேக் சாப்பிட்டு அஜீரணம் என்றால் வெந்நீர் அருந்த வேண்டும். பால் சாப்பிட்டு அஜீரணம் என்றால் வாழைப்பழம் சாப்பிட வேண்டும். இந்த மாதிரி அஜீரண கோளாறுக்கு பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நகாப்பழம், நாவல் பழம் சாப்பிட்டு நலத்தோடு வாழ வேண்டும். இதில் கால்சியம் சத்து அதிகம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சாப்பிடுங்க. சுக்கு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே காமனாக யூஸ் ஆகிற ஒரு மருத்துவ பொருள்னு சொல்லலாம். இருமலுக்கு, நெஞ்சு செடிக்கு இதுக்கெல்லாம் சுக்கு நல்ல பலன் தருங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் கேன்சர் வராமல் தடுக்க உதவுகிறது. முருங்கைக்காய் ரத்தத்தை சுத்திகரிக்கும். உருளைக்கிழங்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். வெண்டைக்காய் எடை குறைப்புக்கு உதவுகிறது. பீர்க்கங்காய் கண் பார்வை குறைபாட்டை சரி செய்கிறது. சவ் இதய பிரச்சனைகளை வராமல் தடுக்கிறது. இந்த மாதிரி காய்கறியோட விதைகளை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பனிக்கால மருத்துவ குறிப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா, கொதிக்க வைத்த தண்ணீரில் மிளகு அல்லது லவங்கம் சேர்த்து அதில் துளசி வெற்றிலை மற்றும் தேன் சேர்த்து பருகினால் ஜலதோஷம், மூக்கடைப்பு போன்றவற்றை போக்கலாம். பீட்ரூட்டை பற்றி பார்த்திங்கன்னா, இது ரத்தத்தை சுத்திகரிக்கவும் அதிகமாக இந்த ஓட்டத்தை அதிகரிக்கவும் பயன்படுகிறது ஃப்ரெண்ட்ஸ். கல்லீரல் கோளாறுகளுக்கு இது நல்ல மருந்தாக இருக்குது. மூளைக்கு பார்த்திங்கன்னா வல்லாரைக்கீரை சாப்பிட்லாம். முடி வளர நீலநெல்லி, ஈலைக்கு முசுமுசுக்கை, எலும்பிற்கு இளம்பிரட்டை, பல்லுக்கு வேளாளன், பசிக்கு சீரகம் இஞ்சி, கல்லீரலுக்கு கரிசாலை, காமாலைக்கு கீழாநெல்லி, கண்ணுக்கு நந்தியாவட்டை. இந்த மாதிரி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டெங்கு காய்ச்சல் இப்போ அதிகமாக பரவிட்டுருக்கு. அதுக்கு டெங்கு காய்ச்சல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இரத்த அணுக்கள் கம்மியாக இருக்கும். ஸோ வெங்காயமும் பனை வெல்லமும் சாப்பிட்டா அதிகமாக சக்தி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பைமோட்டோ ஆப் தான். This video sponsors by Buymoto shopping app. Buymoto e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இதை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் my channel ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.